வணக்கம். இந்த வீடியோல நாம ஒரு எவால்வ்டு சோல் இந்த சொசைட்டில என்ன மாதிரியான இன்னல்கள சந்திக்க நேரிடுது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ ஒரு எவால்வ்டு சோல் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேயோஸ் அண்ட் ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை அந்த சமூகத்துல இருக்கும்போது தான் இந்த மாதிரியான சோல்ஸ் அவேக்கன் ஆகும். இந்த மாதிரி கான்ஷியஸ்னஸ் லெவல் அப்கிரேட் ஆகும். ஸோ ஒவ்வொரு நாகரிகத்திலையுமே எவால்வ்டு சோல்ஸ் இருந்திருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரொம்ப முற்போக்குத்தனமான கருத்துக்கள் கொண்ட புத்தகங்கள் எல்லாம் அப்போ இருந்தவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் பத்தியெல்லாம் அப்போ இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான மனிதர்கள் எல்லா காலகட்டத்திலயுமே வாழ்ந்து தான் இருக்காங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பேட்டர்ன்ஸை தான் சந்திச்சிருக்காங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்க பேட்டர்ன்ஸ், அது கர்மிக் பேட்டர்ன்ஸ்னே சொல்லலாம். ஸோ இதை ஏன் அவங்க எல்லாருமே ஒரே மாதிரியா அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட கெமிக்கல் காம்போசிஷன் ஒரே மாதிரியே இருக்கிறதுனால இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. எல்லாருமே ஹைலி ஆல்கலீனா இருந்திருக்காங்க. கார்ப்புத்தன்மை வாய்ந்த உடல். இந்த மாதிரியான உடல்களால அதீத அமிலம் தாங்க முடியும். அதனால அமிலம் தாங்க முடியாத உடல்கள் அந்த அமிலத்தினால அவங்களுடைய குணநலன்கள் மாறுபடுது. அதனால அவங்க வெறுப்பு, கோபம், இந்த மாதிரியான காழ்ப்பு ஆகிய உணர்வுகள வெளிப்படுத்துறாங்க. ஆனா கார்ப்புத்தன்மையுடைய உடல்கள் இந்த அமிலத்த சமநிலைப்படுத்தும். அதனால குணநலன்கள் ரொம்ப நல்ல முறையில இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு அறிவாற்றலும் நல்லா இருக்கும். ஏன்னா ஆல்கலைன் பேட்டரி மாதிரி தான் இந்த உடல் வேலை செய்யும். அப்போ இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் ரத்தமானது கார்ப்புத்தன்மையா இருக்கும்போது நல்ல எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்கும். அதனால நல்ல எலக்ட்ரிக் ஃப்ளோவும் இருக்கும். மூளை செயல்திறனும் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, அப்படி எவால்வ்டா இருந்த அந்த மக்கள் சந்திச்ச பேசிக் பேட்டர்ன்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எவால்வ்டு சோல்ஸ் ஒவ்வொரு வம்சாவழி வேர்க்கால்கள்லையுமே பிளட் லைன்ல லாஸ்டா வர்றது வழக்கம். அண்ட் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை முறை தான் பெரும்பாலா இருக்கு. அவங்க என்ன மாதிரியான இன்னல்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல செரிப்ரல் ஸ்பைனல் ஃப்ளூயிட், சிஎஸ்எஃப் அவங்களுக்கு தலையில ஏறி இருக்கும். அது மட்டும் இல்லாம சரியான முறையில அவங்க குண்டலினி அவேக்கனிங் பண்ணி அவங்க உடம்ப ஆசிடா நிரப்பி அதுக்கப்புறம் ஆல்கலீனா அவங்க மாத்திட்டாங்க அப்படின்னா, சாஸ்திரம் இருக்கு, ஆசிட் நிரப்பிட்டு அதுக்கப்புறம் ஆல்கலீனா மாத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பைனல் கார்ட்ல சில திரவங்கள் சுரக்கும். பாதரசம் மாதிரியான திரவங்கள். அந்த 32 வெர்டிபிரேட்ஸ்லயுமே சில இடத்துங்கள்ல ஒரு திரவமா சுரக்கும். அதுல பாதரசமும் ஒண்ணு. ஸோ இந்த மாதிரியான சுரப்பிகளும் அவங்களுடைய ஆரால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது கெமிக்கலி மற்றவங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நான் சொல்லியிருந்தேன், இங்கே எப்போவுமே கெமிக்கல் ஈக்குலிபிரியம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆற்றல் சமநிலை நடந்துக்கிட்டே இருக்கும். அது கெமிக்கலாக தான் நடக்குது. ஸோ எதிர்க்க நிற்கிறவங்களும் நம்மளுடைய ஆற்றலால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. ஒரு கண் திறக்காம இருக்கிற வரைக்கும் நாம ஒரு இண்டிபெண்டான ஒரு என்டிட்டியா இருக்கலாம். ஆனா நல்ல ஒரு உஷ்ணம் ஏறி இந்த கண்ணை நம்ம அதில் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நடந்து கரெக்டாக இங்கே இந்த ஹோல் வழியாக அந்த எனர்ஜி வெளியேறும்போது, அந்த ஐ ஓப்பனிங் நடக்கும்போது என்ன ஆகும், நாம் இந்த இயற்கையோட ஒன்றி செய்வோம். வெளியில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கூட நம்மளுடைய ஆறால தாக்கத்தை ஏற்படுத்தும். முதல்ல ஆரம்பிக்கும் போது உங்களுடைய லங்ஸ்ல சுருக்கு அப்படின்ற மாதிரியான உணர்வுகள், அதாவது ஒரு சின்ன ஸ்பார்க், எலக்ட்ரிக் ஸ்பார்க் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆசிட் ஏற ஏற என்ன ஆகும், உடல்ல எல்லா இடங்கள்லையுமே அந்த மாதிரியான எண்ணங்கள் குத்துற மாதிரியான ஒரு சென்சேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் லங்ஸ் ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு அந்த டைம்ல அவங்களுடைய ஆன்செஸ்ட்ரல் ட்ரேசஸ் படி ஜாண்டஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் அம்மை இருந்த காலத்துல அம்மை நோய் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் அதிகமான தரவுகளை சுமக்கிறவங்களுக்கு எப்படி வரும், டிபி மாதிரியான நோய்கள் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதை விட அதிகமான தரவுகள் வம்சாவழி வேர்க்கால்கள்ல
இருக்கக்கூடிய அத்தனை தரவுகளையும் சுமக்கிறவங்களுக்கு கேன்சர் வந்துட்டு குணமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ஆசிடை நிரப்பிட்டு நாம வந்து அதை கார்ப்புத்தன்மையா மாத்துறோமோ அந்த அளவுக்கு ஆரா வந்து நல்லா இருக்கும். ஸோ இதில் சிஎஸ்எஃப் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சிஎஸ்எஃப் தலைக்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து இங்க வந்து ஸ்பைனல்ல வந்து ஒரு திரவம் சுரந்திருக்கு. ஒரு 2, 3 திரவங்கள் சுரந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரியான ஒரு கெமிக்கல் அமைப்பு உடைய ஒருத்தங்கள அசிடிக்கா இருக்கிற ஒருத்தங்க வந்து அணுகும்போது, அவங்க எதிரில் நிக்கும்போது, நான் சொல்லியிருந்தேன் இந்த கை கூப்புற வழக்கமே எதுக்கு வந்தது அப்படின்னா, நம்ம 2 கையையும் சேர்க்கும்போது நம்மளோட சர்க்யூட் வந்து ஃபுல்லா க்ளோஸ் ஆகும். கரண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கும். அப்போ ஒருத்தங்கள பார்த்து அவங்க எதிர்க்க நின்னு கை கூப்புறதுக்கு காரணம், கும்பிடுறது மரியாதைக்காக மட்டும் இல்ல. நல்ல ஆரா இருக்கிறவங்க முன்னாடி போய் நின்னு இப்படி கும்பிட்டோம் அப்படின்னா, ஆற்றல் சமநிலை நடக்கும். அப்ப அவங்களோட ஆறால இருந்து நமக்கும் கொஞ்சம் கிடைக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம்? கை கூப்புறோம். சாமி கும்பிடும்போது, கோயிலுக்கு போம்போதெல்லாம் என்ன பண்றோம்? இப்படி கோபுரத்த பார்த்தோம், இப்படி கை கூப்புறோம். அதே மாதிரி தான் ஒருத்தங்க நமக்கு முன்னாடி நின்னு பேசும்போதும் இந்த கெமிக்கல் ஈக்விலிபிரியம் நடந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு சிஎஸ்எஃப் இங்க இருக்கிறதுனால, அவங்களுக்கும் வந்து ரைஸ் ஆகும். அவங்களுக்கு சிஎஸ்எஃப் ரைஸ் ஆகும்போது, அவங்க அசிடிக்கா இருந்திருந்தா, அவங்க அசிடிக் பீப்பிளா இருக்கிற மாத்திரத்துல, அவங்களுக்கு வேறு விதமான உணர்வுகள அவங்க உடல்கள் தூண்டும். அவங்களோட கெமிக்கல பொறுத்து. புரியுதுங்களா? இப்போ அவங்களுடைய கெமிக்கல் காம்போசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உங்கள பார்த்தா யாராவது ஒருத்தங்க வெறுக்குறாங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. நல்ல குணமா இருக்கும். ஆனா உங்கள பார்த்தா அவங்களுக்கு பார்த்த மாத்திரத்திலேயே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாரி ஹேட் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஸோ ஏன் இது வருது அப்படின்னா, அவங்க உங்கள பார்க்கும்போது அவங்களுடைய உடல்ல சிஎஃப்எஸ் அதிகரிக்கும். அந்த சிஎஃப்எஸ் அதிகரிக்கும் மேலே எழும்பும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு எந்த இடம் வரைக்கும் எந்த ஆர்கன் வந்து அதீதமான அசிடிக்கா இருக்கோ அது வந்து குணமா வெளிப்படும். அப்போ அந்த மாதிரி அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கார்ப்புத்தன்மை கொண்ட நீங்க வந்து ரொம்ப நல்ல பெண்ணா இருப்பீங்க. ஆனா, உங்கள பத்தி தவறா பேசுவாங்க. உங்கள ஒரு மரியாதைகரமான ஒரு பார்வையில வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன் அப்படி பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னா, அவங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வேறு வகையில இருக்கும். உங்கள பார்க்கும்போதோ, உங்களுடைய பிரசன்ஸ அவங்க ஃபீல் பண்ணும்போது, அவங்களுக்கு சிஎஸ்எஃப் அதிகமாகும்போது, அவங்க வந்து அவங்க உடல் வெளிப்படுத்தக்கூடிய அந்த உணர்வு வந்து அந்த மாதிரி இருக்கும். அதனால வந்து மரியாதைகரமா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள, எவால்வ் ஆன பெண்கள வந்து இந்த சமூகம் வந்து நடத்த தவறுது. மோஸ்ட்லி இந்த மாதிரி எவால்வ் ஆன உடல்கள் வந்து கேஓஸ் நிறைஞ்ச இடத்துல தான் வரும். அதுவும் அந்த பிளட் லைன்ல வந்து அ அமிலம் பாயும்போது தான் வரும். அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கு எப்பவுமே வந்து பாதிப்பு அதிகமா இருக்கும் பெண்கள விட. ஏன்னா பெண்கள் இயற்கையிலே கார்ப்புத்தன்மை. இத இவங்களால தாங்க முடியும், அவங்களால தாங்க முடியும். அப்படி இருக்கும்போது அதான் சொல்லுவாங்க விஷம் பாயும்போது முதல்ல வந்து ஆண்களுக்கு தான் பாயும். அதுக்கப்புறம் அதனால பாதிக்கப்படுறவங்க ஆண்களா தான் இருப்பாங்க. பெண்களுக்கு வந்து ஓரளவுக்கு கார்ப்புத்தன்மை இருக்கிறதுனால கட்டுப்படுத்தப்படும். இப்போ இந்த பெண் வந்து கார்ப்புத்தன்மையா இருக்கிறதுனால, ஆண்களுக்கு அந்த பெண்ணை பார்க்கும்போது ஒரு வேறு விதமான ஒரு எண்ணங்கள் மட்டும் தான் தோன்றும். அ அவங்க வந்து எந்த மாதிரி இருக்கிறாங்களோ, அவங்களுடைய கெமிக்கல் காம்போசிஷன் எப்படி இருக்கோ, அதற்கேற்ற எண்ணங்கள் தான் அவங்களுக்கு தோணும். ஸோ ஏன் என்ன பார்த்தா எல்லாரும் இப்படி பார்க்குறாங்க? ஏன் என்கிட்ட அன்பா இருக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் எல்லாரும் வேற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல பார்க்குறாங்க? இ அப்படின்னு யாராவது அ நெனச்சு ஃபீல் பண்ணீங்கனாவோ, வருத்தப்பட்டீங்கனாவோ, நான் ரொம்ப நல்ல பொண்ணா தானே இருக்கேன். ஏன் இப்படி பேசுறாங்க? அப்படின்னு எல்லாம் கேட்டீங்கன்னா, நீங்க நல்லவங்க தான். ஆனா, இப்போ இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இப்படிதான் இருக்கு. அதனால இந்த மாதிரி சூழ்நிலைகள சந்திக்க நேரிடும். அதே மாரி பெண்கள் வந்து பார்த்து பொறாமைப்படுவாங்க.
நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா, பெண்கள் உங்கள பார்த்து பொறாமைப்படுவாங்க. நீங்க ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா, ஆண்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. என்ன விஷயமா வேணா இருக்கட்டும். உங்களோட அறிவ பார்த்து பொறாமைப்படுறதா இருக்கட்டும், உங்களோட உடல் தோற்றத்த பார்த்து பொறாமைப்படுறதா இருக்கட்டும், உங்ககிட்ட எதுவுமே இல்லனாலுமே உங்கள பார்த்து பொறாமைப்படுவாங்க. ஏன்னா, உங்களுக்கு சிஎஸ்எஃப் வந்து அப்படி இருந்து, அதுக்கப்புறம் வந்து முதுகு தண்டில இந்த மாதிரியான சுரப்பிகள் சுரந்து, நீங்க உடம்ப பண்படுத்தி வைத்திருந்தாலே, இல்ல நீங்க கார்ப்பு தன்மை கொண்ட உடல்வாகு இருந்தாலே, இல்ல நீங்க அமாவாசையில பிறந்தவரா, இல்ல பௌர்ணமியில பிறந்தவரா, இல்ல குறிப்பிட்ட சில நட்சத்திரங்கள்ல நீங்க பிறந்திருந்தாலுமே இந்த சிஎஸ்எஃப் வந்து இங்க இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னாகும்? இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இதுக்கு வந்து வேற ஒரு வழியில சொல்லணும்னா, எனக்கு உன்ன பிடிக்கவே இல்ல. ஆனா ஏன்னு தெரியல. உனக்கும் உன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கும், என்னுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கும் ஏதோ ஒரு அ பகையா இருக்கும் போல. அதனால தான் நமக்கு வந்து ஒத்து வரல போல. அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாம் அந்த காலத்துல இருந்து இருந்திருக்காங்க. ஸோ அவங்க ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு குறிப்பிடுறது வந்து அவங்களோட கெமிக்கல் காம்போசிஷன் தான். ஸோ ஒருத்தவங்க 2 பேரோட கெமிக்கல் காம்போசிஷன் ஒத்து போல அப்படின்னாலே, அவங்களுக்கு வந்து புரிதல் பெரிதா இருக்காது. சரியா? உங்களுக்கு சிஎஸ்எஃப் தலையில இருக்கும்போது, அ உங்க கூட இருக்கிறவங்க, நண்பர்கள் எல்லாருமே வந்து துரோகம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள், உங்களுக்கு வந்து பார்த்து பொறாமைப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு காரணம். ஆ ஸோ உங்கள பார்த்து யாராவது ஏதாவது பேசுனாங்கன்னா, இல்ல உங்கள இப்படி சித்தரிச்சாங்கன்னா, அதுக்கு நீங்க கவலையும் பட வேண்டாம், வருத்தமும் பட வேண்டாம். ஏன்னா, அவங்க என்ன பேசுறாங்களோ, என்ன சொல்றாங்களோ, உங்கள எப்படி அவங்க பார்க்குறாங்களோ, அது எல்லாமே அவங்களுடைய கெமிக்கல்ஸ பொறுத்தது. அது அவங்களுடைய கண்ணோட்டம், அவங்களுடைய பெர்செப்ஷன், அவங்களுடைய கெமிக்கல்ஸ பொறுத்தது. ஸோ ஒரு பெயிண்டிங்க எப்படி ஒவ்வொரு விதத்துல ரசிப்பாங்களோ, அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கும் அவங்களுடைய கெமிக்கல்ஸுக்கு ஏத்த மாதிரியான கண்ணோட்டம் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு ரொம்ப சுலபமா புரியிற மாதிரி சொல்லணும்னா, வேன் கோ, பிக்காசோ 2 பேரையுமே எடுத்துக்கலாம். ஒரே விதமான ஒரு பொருள குடுத்து 2 பேரும் வரைஞ்சாங்க அப்படின்னு கற்பனை பண்ணாலுமே, வேன் கோ வரையறது வித்தியாசமா இருக்கும். பிக்காசோ அத வரையறது வித்தியாசமா இருக்கும். காரணம், இவரோட கெமிக்கல்ஸ் வேற வகையில இருக்கு. இவரோட கெமிக்கல்ஸ் வேற வகையில இருக்கு. ஸோ, அப்படித்தான் ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய கெமிக்கல்ஸ் படி அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்பாங்க, அப்ரோச் பண்ணுவாங்க, உணருவாங்க. நம்ப பார்க்குறது எல்லாமே நம்பளுடைய கெமிக்கல்ஸோட பிரதிபிம்பம் தான். இதனால தான் நட்சத்திர பொருத்தம் கூட பார்க்குறது. எப்பவுமே ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் அப்படின்ற மாதிரி வித்தியாசமான கேரக்டர் இருக்கிறவங்கள தான் பிடிக்கும் அப்படின்னு ஆரம்பத்தில எல்லா மனிதர்களுமே வந்து நெனைப்பாங்க. பட் போக போக எமோஷனலாவும், இன்டெலிஜென்ஸாவும் வந்து அ எவால்வ் ஆகிட்டே இருக்கும்போது, ஒரு கட்டத்தில புரியும். சிமிலரா இருக்கிறவங்க தான் சரியா இருப்பாங்க. அந்த மாதிரி நண்பர்கள் தான் பொருந்துவாங்க. சிமிலர்னா சிமிலர் கெமிக்கல் காம்போசிஷன் அதே மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைய வாழ்ந்தவங்க, அதே மாதிரியான ஒரு அ கண்ணோட்டம் கொண்டவங்க. சரி. இவங்களுக்கு பொருந்தா நண்பர்கள் அதிகமா இருக்க நேரிடும். அதுக்கப்புறம் அ இந்த மாதிரி சிறுமையான குணம் இருக்கக்கூடிய மனிதர்கள் இவங்கள சுத்தி இருந்தா, இது அவங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். ஏன்னா, ஒரு ஆல்கலைன் சிறுமையான குணங்கள வந்து வெளிப்படுத்தாது. அத பாராட்டாது, என்கரேஜ் பண்ணாது. அதனால வந்து அ உங்கள வந்து இது கட் பண்ணிடு. தனித்து நிற்பது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. தனித்திரு, விழித்திரு அப்படின்ற மாதிரி, இவங்க எப்பவுமே தனியா இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு சாலிட்யூட என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஏன் அந்த மாதிரி சூழ்நிலை வரும்னா, சிறுமியான மனிதர்களோட இசைய முடியாம போறது. நம்மளால அவங்களோட சிங்க்ரனைஸ் ஆக முடியாது அப்படின்ற பட்சத்தில, தனியா இருக்கிறதே மேலுன்ற முடிவ இந்த மாதிரி எவால்வ்டு சோல்ஸ் அதிகமா எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹைலி ஆல்கலினா இருப்பாங்க. ஆல்கலின் ட்ரேட்ஸ வந்து எக்ஸிபிட் பண்ணாங்க. அழகான உடல்வாகு இருக்கும். அழகான உடல்வாகு அப்படின்னா, கொஞ்சம் வசீகரமா இருக்கிறது, கொஞ்சம் பார்த்தாலே மதிப்பு தரக்கூடிய வகையில இருக்கிறது. இந்த மாரி கார்ப்பு தன்மை மிகுந்தவங்களுக்கு இந்த மாதிரி தான உடல்வாகு இருக்கும். கொஞ்சம் வந்து குண்டாவும் இருக்கிற மாதிரி ஒரு பருமனான உடல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
வெகுளியான குணம் இருக்கும். ரொம்ப வெகுளியா இருப்பாங்க. இந்த வெகுளித்தனத்திற்காக பெரிய விலைய அவங்க வந்து வாழ்க்கையில கொடுத்தா மாதிரி ஆயிடும். ஏன்னா நம்ம இன்னசென்ட்டா இருக்கிறதுனால எல்லாரும் அப்படியே இருப்பாங்கன்னு இவங்க நெனைப்பாங்க. ஏன்னா இவங்க கெமிக்கல்ஸ் அப்படிதான் இருக்கு. குணத்தையும் மாத்திக்க முடியாது. உலகம் இப்படித்தான் அப்படின்னு புரியறதுக்கே அவங்களுக்கு தாமதமாகும். அதற்குள்ள நெறைய வாழ்க்கை பாடங்கள வந்து அவங்களுக்கு இந்த சமூகம் வந்து கற்றுக் கொடுத்திருக்கும். எல்லாரையுமே நம்புவாங்க. ஏன்னா இவங்கள மாதிரி தான் எல்லாருமே நெனைக்கும்போது, இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாரையுமே எளிதில நம்பக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க ரொம்ப ஹார்ம்லெஸ். இவங்க வந்து மொராலிட்டி ஃபாலோ பண்றவங்க அப்படின்னு தெரிஞ்சா, இவங்க வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா, அன்பா இருக்கிறவங்க அப்படின்னு தெரிஞ்சா, இவங்க ஹார்ம்லெஸ்ன்னும்போது ஈஸி டார்கெட்டா இருப்பாங்க. மக்கள் இவங்கள வந்து கஷ்டப்படுத்துறதுக்கும், இவங்கள ஏமாத்துறதுக்கும் பொருள் ரீதியா முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க அதிகமா சந்திப்பாங்க. அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன், ரொம்ப ஆல்கலினா இருக்கிறவங்க தியாகம் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் கூட இவங்களுக்கு அரங்கேறும். நீங்க பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையா இந்த சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா, பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த பிச்சை எடுக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சொந்த ஊர்ல நிலம் புலன்களோட வாழ்ந்தவங்களா தான் இருப்பாங்க. அவங்கள அவங்க குடும்பத்தார்கள், உறவினர்கள் எல்லாம் ஏமாற்றினதுனால, அத விட்டுட்டு அவங்களால அந்த அளவுக்கு சண்டை போட முடியாது. அத தாங்க முடியாது. இப்படி எல்லாரும் ஏமாத்துறாங்க. இப்படிப்பட்ட குணம் கொண்ட மக்கள் இருக்காங்க. அதனால அத விட்டுட்டு இங்க வந்தவங்க எல்லாம் கூட இருப்பாங்க. அதே மாரி வயோதிகம் ஒருத்தங்களுக்கு நெருங்கும்போது அவங்க உடல் கார்ப்புத்தன்மையை எட்டும். குழந்தையா இருக்கும்போது நம்மளுடைய உடல் வந்து கார்ப்புத்தன்மையா தான் இருக்கும். இடையில தான் எங்க அ அடாலசென்ஸ் ஏஜ்ல வந்து உங்களுக்கு அமிலத்தன்மை வந்து அதிகரிக்குது. குழந்தையா இருக்கும்போது எல்லாரும் நம்மள ஏமாத்துவாங்க. வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைகள் ஏமாத்துவாங்க. நடுவுல இருக்கும்போதும் கார்ப்புத்தன்மையோட இருந்தீங்கன்னா, எல்லாருமே சுத்தி இருக்கிறவங்க ஏமாத்த தான் செய்வாங்க. இந்த இயங்கியல்ல கெமிக்கல் ஈக்விலிபிரியத்துல இதுதான் எழுதப்படாத விதி. துரோகம் ரொம்ப அதிகமாவே நடக்கும். துரோகத்துக்கு இவங்க பழக்கப்பட்டிருப்பாங்க. பெண்கள் எல்லாமே கிட்டத்தட்ட காட்சி பொருளா தான் பார்க்கப்படுவாங்க. அவங்களுடைய உணர்வுகளுக்கும், அவங்களுடைய அறிவுக்கும் எந்தவித மதிப்பும் கொடுக்கப்படாது. ஏன்னா, அவங்களுடைய உடல் தோற்றத்த தான் முதல்ல பார்ப்பாங்க. உணர்வுகள பார்க்க மாட்டாங்க. அறிவ பார்க்க மாட்டாங்க. ஏன்னா, அந்த மக்களுக்கு அவங்களோட கெமிக்கல் காம்போசிஷன் எப்படி இருக்குமோ, அதுதான் வெளிப்படும். அவங்களுடைய கெமிக்கல் காம்போசிஷன்ல அசிடிக்கா இருக்கிற பட்சத்துல அவங்களுடைய குணம் தான் பிரதிபலிக்கும். இந்த பெண்ணை பற்றி தவறா பேசுவாங்க. ஆனா கவனிச்சீங்கன்னா, அவங்க அவங்களுடைய குணத்த தான் வந்து வெளிப்படுத்துவாங்க. அவங்களுடைய கண்ணோட்டத்த தான் வெளிப்படுத்துவாங்க. அவங்களுடைய கெமிக்கல் காம்போசிஷன் எப்படி இருக்கோ, அத வந்து அ குணங்கள, அவங்க முக்கியத்துவம் குடுக்குற விஷயங்கள் எல்லாம் அ ஒரு கற்பனையா உருவாக்கி, உவமையா இவங்கள காட்டி, இவங்களுக்கு அந்த உருவத்துக்கும், அந்த குணநலன் பொருந்திய ஒரு உருவத்துக்கு, இவங்களுடைய பேர வந்து பொருத்தி, இவங்களுடைய உருவத்த பொருத்தி, அவங்க வந்து அப்படி நெனச்சுட்டு இருப்பாங்க. ஆனா கடைசியில பார்த்தா, இவங்களுடைய குணம் வேற மாதிரி இருக்கும். இந்த எவால்வ்டு சோலுடைய குணத்தை வந்து புரிந்து கொள்வதும், இந்த அறிவை புரிந்து கொள்வதற்குமே வந்து நார்மலா அசிடிக்கா இருக்கக்கூடிய பீப்பிளால வந்து முடியாது. இவங்களுடைய அறியாமையினால ஒரு ரொம்ப பெரிய கேப் இருக்கும் இந்த இடத்துல. இவங்க நெனைக்கிற விஷயங்கள இங்க வந்து பேச முடியாது. இவங்க வந்து அத வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. கிட்டத்தட்ட எதுக்கெடுத்தாலும் சிரிக்கிறது. இந்த 13 வயதுல இருக்கிறவங்கலாம் நடந்துப்பாங்கல்ல. பித்தம் தலைக்கேறுனவங்க எப்படி நடந்துப்பாங்களோ, அந்த மாதிரி நடந்துப்பாங்க. அ இவங்க எது சொன்னாலுமே, இவங்க வந்து அவங்கள பத்தி என்ன நெனச்சுக்கிட்டு இருக்காங்களோ, அதுதான் சரின்ற கண்ணோட்டம் இருக்கும். இதனால ஒரு போராட்டமே நடக்கும். பொருந்தா நபர்களோட ஒரு வாழ்க்கை இருக்கிற மாதிரியான ஒ ஒரு உணர்வு வந்து எப்பவுமே இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். வரலாற்றுல எப்படி நீங்க பார்த்தாலுமே வந்து பெண்கள் வந்து அறிவார்ந்த பெண்களா இருக்காங்க அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவா மெடிசின் பிராக்டிஸ் பண்றவங்க, வேற மாதிரியான கண்டுபிடிப்புகள கண்டுபிடிச்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, தவறாக தான் சித்தரிக்கப்பட்டு, முத்திரை குத்தப்பட்டு அவங்க வரலாற்றுல இருந்தே அழிக்கப்படுவாங்க. காரணம், அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு பெண்களுக்கே இன்னொரு பெண் முன்னேறுறது பிடிக்காது. ஆண்களுக்கும் ஒரு பெண் முன்னேறுறது பிடிக்காது. நீங்க ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் பிராக்டிஸ் பண்ணா ஃபர்ஸ்ட்டு வந்து அப்பல்லாம் சூனியக்காரின்னு சொல்லி எரிச்சிடுற வழக்கமும் இருந்திருக்கு. அதே மாரி அந்த பெண் வந்து கார்ப்பு தன்மை பொருந்தியதுனால பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருப்பாங்க.
நீங்க பார்த்தீங்கன்னா, எவால்வ்டு சோல் உங்க குடும்பத்தில இருக்கக்கூடிய மத்தவங்களும், நீங்களும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்தியாசமா இருப்பீங்க. ஆட் மேன் அவுட் மாதிரி இருப்பீங்க. அப்போ நீங்க வித்தியாசமா இருக்கும்போதே எல்லாரும் உங்கள வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த பெண் வந்து வேற ஏதாவது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சாலோ, என்ன பண்ணாலுமே அத வந்து நிராகரிச்சு அதனோட கிரெடிட்ஸ் வந்து வேற ஒரு ஆணுக்கு தான் வந்து எப்பவுமே கொடுக்கப்படும். இது வந்து எப்பவுமே இந்த பேட்ரியார்கி சொசைட்டில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இத வந்து பெண்களுமே ஆதரிப்பாங்க. பொறாமை உச்சத்தில இருக்கும்போது. திருமணம். திருமணம் பார்த்தீங்கன்னா, பொருந்தா திருமணம் அந்த ஆணுக்கோ, பெண்ணுக்கோ பண்ணி வைக்கப்படும். சூழ்ச்சியால பொருந்தா திருமணம் பண்ணி வைக்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கணவரோ, மனைவியோ இந்த எவால்வ்டு சோலுக்கு ஏற்றார் போல இல்லாமல் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதேபோல பிளாக் மேஜிக், சூனியம் இவங்களுக்கு வந்து அதிகமா வந்து எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு வகையில தான் இருக்கும். உறவினர்கள் அதிகமா வந்து அவங்களுக்கு வந்து பிளாக் மேஜிக் பண்ற மாதிரி இருக்கும். இந்த எவால்வ்டு சோல்ஸ்க்கு. எல்லா உறவுகளுமே துரோகம் பண்றது, கைவிடுறது வந்து இருக்கும். அவங்கள வந்து எப்படா நீங்க கஷ்டமான நிலைமைக்கு போவீங்கன்னு வந்து கழுகு மாரி காத்துட்ருப்பாங்க. நீங்க எப்போ கஷ்டமான இடத்துக்கு போறீங்களோ, அப்போ வந்து உங்கள இன்னும் முடிச்சு கட்டணும் அப்படின்ற மாதிரி சூனியம் பண்ண ஆரம்பிக்கிறது, இன்னும் உங்கள பத்தி தப்பா பேசுறது, இந்த மாரியான விஷயங்கள வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. மோசமான குடும்ப சூழ்நிலை இருக்கிற இடத்துல தான் இந்த கான்ஷியஸ்னஸே உடல் எடுக்கும். அப்போ சுத்தி இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அ அமிலத்தன்மை வாய்ந்தவர்களா இருப்பாங்க. அவங்களுடைய குணங்கள் வந்து வேற மாதிரி இருக்கும். அத இவங்க புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து லேட் ஆகும். ஏன்னா எல்லாரும் நடிச்சு, நடிச்சு ஏமாத்துறதுல வல்லவர்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய குணநலன்கள் பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா வேறு மாதிரி இருக்கும். இவங்களுடைய குணநலன்கள் கொஞ்சம் நல்ல தன்மையா இருக்கும். இன்னசென்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வீடு பார்த்தீங்கன்னா, கேயோஸாவே இருக்கும். எப்பவுமே பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு வீடா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது, அதுதான் இவங்களுக்கு அவேக்கனிங்க்கே வழிவகுக்கும். இருந்தாலும் அந்த சூழ்நிலை வந்து இவங்க நியூரல் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டத்தையே வந்து எப்பவுமே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையிலேயே வச்சிருக்கும். நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பதட்டம் வந்து உங்கள அ அப்டேட் பண்ணும். ஆனா இருந்தாலும் அது கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். ஒரு ஜெனடிக் அப்டேட்ட குடுக்கும் தான். ஆனாலும் அது கஷ்டமான சூழ்நிலை. அதுக்கப்புறம் தந்தை வந்து குடிகார தந்தையா இருக்கலாம். ஒழுங்கீனமானவரா இருக்கலாம். தன்னுடைய கடமைகள செய்யாதவரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு பெரும்பான்மையா இருக்கு. அப்புறம் பெற்றோர் புரிந்து கொள்ளாம போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வேறு ஒரு குழந்தைக்கு அதீதமான அ இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது. அதுக்கப்புறம் இவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறது. இவங்கள ஏமாற்றி இவங்களுடைய அ வளங்களை எல்லாம் எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு குடுக்கறது. இவங்களுடைய பணத்த எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு குடுக்கறது. இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பணியிடங்கள்லயும் வந்து பின்னாடி பேசுறது, கஷ்டப்படுத்துறது, அங்க ஒரு பாலிடிக்ஸ் வந்து எப்பவுமே நடந்துட்டுருக்கும். அங்க வந்து அ நீங்க எது பண்ணாலுமே வந்து தவறா சித்தரிப்பாங்க. வேலைய செய்தாலுமே தவறா தான் சித்தரிப்பாங்க. செய்யலனாலுமே சுட்டி காட்டுவாங்க. ஸோ எப்பவுமே ஒரு போட்டி மனநிலை வந்து எல்லாருக்குமே ஒரு போட்டியான மனப்பாங்கு வந்து இவங்கள சார்ந்து வந்து வளர்த்துப்பாங்க எல்லாருமே. "ஏன் என்கிட்ட வந்து போட்டி போடுறீங்க? நான் யாரையுமே அப்படி நினைக்கலையே" அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் அவங்களுக்கு அந்த எண்ணம் தோணும். அவங்க அப்படி. நீங்க அப்படி கிடையாது. ஆனா அவங்க அப்படி. அவங்களோட கெமிக்கல்ஸ் அப்படி. யாரையும் போய் மாத்தவே முடியாது. ஒண்ணு அ எவால்வ்டு சோல்ஸும் அவங்க கூட போயிட்டு, அதே மாதிரி எல்லார பத்தியும் தப்பா ரூமர்ஸ் பேசி, சிறுமையான விஷயங்கள செஞ்சு அந்த மாரி வாழணும்னா வாழலாம். இல்ல நீங்க கொஞ்சம் தனியா உங்களுக்குன்னு தனித்துவமான ஒரு குணம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கும்போது, எனக்கு அதெல்லாம் வராதுன்னு நினைக்கும்போது, கடினமா இருக்கும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம். அதுக்கடுத்து புரளிகள் சரமாரியா கிளம்பும். அ உங்கள பத்தி மட்டுமே தனியா புரளி பேசுறதுக்குன்னு ஒரு கூட்டமே இருக்கும். இன்னொரு விஷயம், அதுல வந்து லாஜிக் எதுவுமே வந்து அவங்க வந்து அ பார்க்கணும் அப்படின்ற அவசியமே இல்ல. என்ன வேணா பேசலாம் அப்படின்றதுனால பேசுவாங்க. இன்னொன்னு உங்கள டிஃபெண்ட் பண்றதுக்கு ஆட்கள் குறைவா இருப்பாங்க. அதனால வந்து அவங்க என்ன வேணா பேசலாம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அ அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கே சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா வந்து உங்க வாழ்க்கையில இல்லாத விஷயங்கள நீங்களும் உங்க நாய்க்குட்டியும் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா, உங்க கதைக்குள்ள சிங்கம், புலி எல்லாம் வரும்.
இன்னும் ஒரு படி மேல போய் காட்ஸில்லா, டைனோசரஸ்லாம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கே அது ரொம்ப சுவாரஸ்யமா தெரியும். உங்க சொந்த வாழ்க்கையே அப்படி இல்லையே, ஆனா இதெல்லாம் சுவாரஸ்யமா இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் அறிவு. நல்ல புத்தி கூர்மை, நல்ல அறிவு, மத்தவங்க பார்க்காத விஷயங்கள பார்க்கறதுக்கான தெளிவும், கண்ணோட்டமும் இருக்கும். ஆனா அதுவே வரமாவும், சாபமாவும் அமையும். நல்ல கண்ணோட்டம் இருக்கும், நல்ல புரிதல் இருக்கும், எம்பாத்தா இருப்பாங்க. அடுத்தவங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத உங்களால உணர முடியும். ஆனா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு அடுத்தவங்க உணர மாட்டாங்க. ஆன்செஸ்ட்ரல் ட்ரேஸஸ் அதிகமா இருக்கும். அ அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த குண்டலினி டைம் பீரியட்லலாம் வந்து. ஒரு 1 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு, முதுகுல தூக்கிட்டு நடக்கிறவனால வேகமா நடக்க முடியும். ஆனா, நீங்க ஒரு 100 கிலோ தூக்கிட்டு நடப்பீங்க. இந்த 100 கிலோ தூக்கிட்டு நடக்கிறதுனால உங்களுடைய வேகமும் குறையும். ஆனா, யாருமே அத புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஏன்னா, உங்ககிட்ட 100 கிலோ இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம பார்க்கறதுக்கு வேற நீங்க பாவப்படுற மாதிரி எல்லாம் இருக்க மாட்டீங்க. ஸோ, அதனால எல்லாரும் உங்கள பார்த்து பொறாம தான் படுவாங்க. நீங்க முதுகுல சுமந்துட்டு இருக்க அந்த 100 கிலோ எடை வந்து யாருக்குமே தெரியாது. அ அதனால நீங்க உங்கள வந்து கம்பேர் பண்ணி கஷ்டப்படுத்திக்காதீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கான காலகட்டம், அவங்களுக்கான நேரம்னு வரும். அப்புறம் அன்பு கிடைக்காது. தேவையான நேரத்துல அன்போ, இல்ல வந்து மோட்டிவேட் பண்றதுக்கு எதுவுமே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அ அன்புக்காக ஏங்குற நிலை இருக்கும். யாராவது நம்ம கிட்ட உண்மையா இருக்க மாட்டாங்களா? அன்பா இருக்க மாட்டாங்களா? அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். ஆனா நீங்க ரொம்ப அன்பா இருப்பீங்க. ஏன்னா கார்ப்புத்தன்மையுடைய குணாதிசயமே வந்து அன்பா இருக்கிறது தான். உங்கள துன்புறுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா, அத வந்து பயன்படுத்திடணும் அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா யாருக்குமே பிடிக்காது. இது வந்து இயல்பாவே நடக்கும். ஏன்னா நீங்க சந்தோஷமா இருக்கும்போது சிஎஸ்எஃப் மேல இருக்கும். பைனியல் சுரக்கும். நம்ம எவ்ளோ சந்தோஷமா இருக்கோமோ, அந்த அளவுக்கு நமக்கு எனர்ஜி நல்லா இருக்கும். உங்க ஆராவும் நல்லா இருக்கும். இதுதான் வந்து ஒரு இடத்துல சொல்வாங்க. எனக்குள்ள இருக்கிற காட் உனக்குள்ள இருக்கிற டீமன வந்து வெளியில கொண்டு வருது போல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காட் அப்படின்றது வந்து ஆல்கலைன் அண்ட் டீமன் அப்படிங்கிறது வந்து அசிடிக். ஸோ நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மை அவங்களுக்குள்ள இருக்கிற அமிலத்தன்மைய வந்து தூண்டிவிடும். அப்போ நமக்கு சிஎஸ்எஃப் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கும் இன்க்ரீஸ் ஆகணும் தானே. இன்க்ரீஸ் ஆனா அவங்களுக்கு என்ன ஆகும்னா, வேற மாதிரியான தாட்ஸ் வந்து வரும் அவங்களுக்கு. அசிடிக்கா இருக்கிற பட்சத்தில அவங்களுக்கு கெட்ட தாட்ஸ் தான் மேலோங்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உங்கள கஷ்டப்படுத்துற மாதிரியான சூழ்நிலைகள் அமையும். இன்னொன்னு சில பேராலலாம் பொறுத்துக்கவே முடியாது. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது, நீங்க அந்த இடத்துல சந்தோஷமா நிக்கிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இருப்பு கொள்ளாது. அப்படியே வந்து உள்ள ஒரு பிரஷர் குக்கர் வர மாரி ஹீட் கெளம்பி பொறுக்காது. ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற மாரி ஏதாவது ஒண்ணு பேசி அந்த இடத்துல வந்து உங்கள சங்கடப்படுத்தணும் அப்படிங்கிறதுல அவங்க அவ்ளோ முனைப்பா இருப்பாங்க. அப்ப என்ன அவங்க அடிவயத்துலருந்து அப்படி கிளம்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஃப் இயங்கியல் வந்து எப்பவுமே உங்கள வந்து கெட்ட வழியில தான் வழிநடத்தும். இந்த இயங்கியல் வழிநடத்துதோ இல்லையோ, கூட இருக்கிற மனுஷங்க உங்களுக்கு கெட்ட மாதிரி தான் கைட் பண்ணுவாங்க. உங்கள எப்போ தப்பு செய்ய வச்சு பிடிக்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி அ மனிதர்கள் வந்து உங்கள சுத்தி இருப்பாங்க. சூழ்ச்சி செய்றவங்களா இருப்பாங்க. ஆனா கார்ப்புத்தன்மை பொருந்திய எவால்வ்டு சோல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நேர்மையா இருப்பாங்க, ஒழுக்கமா இருப்பாங்க. இது உங்கள சுத்தி இருக்க மக்களுக்கு பிடிக்காது. "நீ என்ன பெரிய நேர்மையா இருக்கிறவளா? நீ என்ன பெரிய ஒழுக்கமா இருக்கிறவளான்னு?" கேட்பாங்க. அப்போ அவங்களால உங்களோட கம்பீட் பண்ண முடியலன்றப்போ, அவங்க கையில எடுக்கிற ஆயுதம் தான் வீண் பழி போடுறது, உங்கள பத்தி தப்பா பேசுறது. "என்னால இததான் செய்ய முடியும். நான் அததான் செய்வேன்" அப்படின்னுவாங்க. ஸோ இதனாலேயே நெறைய பேரோட வாழ்க்கை வந்து கெட்டு போயிருக்கு. பின்னாடி பேசக்கூடியவங்களால. இவங்களுக்கு இவங்கள பார்த்தா ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். அந்த கில்ட் கான்ஷியஸ்னஸ்ல இவங்க இத செய்வாங்க. ஏன்னா இவங்க நேர்மையா இருக்காங்க, இவங்க ஒழுக்கமா இருக்காங்க. அப்போ நீ இப்படி இருக்கிறதுனால என்னோட வேல்யூ குறையணுமா? என்னோட வேல்யூ குறையுதுல்ல இங்க. அப்போ உன்னோட வேல்யூவ நான் குறைப்பேன் அப்படின்னு பண்ணுவாங்க. இன்னொரு பெண்கள் வந்து ஆண்களுடைய அபிப்பிராயத்துக்கு முக்கியத்துவம் குடுக்குற பெண்கள், மற்றொரு பெண்ணுக்கு வந்து இத பண்றது அதிகமா நடக்கும். ஆண்களும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. மற்றொரு ஆணுக்கு வந்து இந்த மாதிரி அவங்கள பத்தி தப்பா சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது நல்லதா, கரெக்ட்டா சொன்னாலுமே ஆணோ, பெண்ணோ உங்கள வந்து பூமர்ன்னு சொல்லுவாங்க. கெட்டது இந்த விஷயங்கள தான் வந்து அந்த மாதிரி மக்கள வந்து ஈர்க்கும். அசிடிக்கா இருக்கிறவங்கள. அப்போ காழ்ப்புத்தன்மை பொருந்திய மக்கள் இதெல்லாம் தப்பு, இத நான் செய்ய மாட்டேன். இது எனக்கு வராது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்கள பூமர்ன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனாலேயே நெறைய பேர் சாலிட்யூட் பிராக்டிஸ் பண்ணுவாங்க.
ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ட்ரூ லவ் இத வந்து ஆல்கலைன் பீப்பிள் வெளிப்படுத்துவாங்க. பட் அவங்களுக்கு இன் ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்னா, கிடையாது. ஏன்னா உங்கள சுத்தி இருக்கிறவங்க, உங்கள மாதிரியே இருக்கிறவங்க உங்க பக்கத்துல வந்தாங்கன்னா ஓகே. இல்லன்னா இந்த கெமிக்கல் ஈக்விலிபிரியம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அசிடிக்கா இருக்கிறவங்க, அதுவும் டீனேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா, அடாலசன்ஸ் ஏஜ்ல எல்லாருமே அசிடிக்கா இருப்பாங்க. அப்ப நீங்க மட்டும் ஆல்கலைனா மாட்டிக்கிட்டீங்கன்னா, ஆட் மேன் அவுட்டா இருக்கும். எந்த உறவுகளுமே உண்மையா இல்லாம போறது, ஒரு ஆதாயம் இருந்தா தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. இவங்க வந்து உண்மையாவே இருந்திருக்க மாட்டாங்க. இவங்க வந்து முன்னாடி நடிச்சிருக்காங்க இப்படின்றதெல்லாம் தெரிய வரும்போது ரொம்ப மனமுடிஞ்சிருவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, வரலாற்றுல இந்த மாதிரி எழுத்தாளர்கள், அ ஏதாவது ஒரு துறையில சாதிச்சவங்க, அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கிறவங்க, இவங்க எல்லாமே எவால்வ்டு சோல்ஸ் தான். அவங்க எல்லாருமே நெறைய துரோகங்கள சந்திச்சவங்க. ஒரு நல்ல வாழ்க்கை துணை கூட அமையாம இருக்கவங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ம் உறவுகள் வந்து நடிச்சு ஏமாத்தி கைவிடப்பட்டவங்களா இருப்பாங்க. பெரும்பான்மை கஷ்டப்பட்ட சூழ்நிலையில வளர்ந்தவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து ஒரு பேசிக் பேட்டர்ன்ஸாவே அமைஞ்சிடுது. ஸோ உண்மையா இல்லாத உறவுகள் வந்து நடிச்சு ஏமாத்துறது இதெல்லாம் இருக்கும். பொய், புரளி, வீண் பழி இதெல்லாம் போடுவாங்க. ஏன்னா உங்களோட கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா, அதுதான் அவங்களால பண்ணக்கூடிய ஆக சிறந்த வழியா இருக்கும் உங்கள வீழ்த்துறதுல. அதனால இந்த மாரியான விஷயங்கள கையாளுவாங்க. ஒரு லெவலுக்கு இதுக்கு பதிலும் சொல்ல முடியாது. அது அந்த அளவுக்கு பெருகிடும். அப்புறம் பெண்களுக்கு முக்கியமா வந்து அநீதி இழைக்கப்பட்டுட்டே இருக்கும். ஏன்னா, இந்த கர்மிக் செட் ஆஃப் ப்ரோகிராம்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இந்த கால சர்ப்ப தோஷம்னு சொல்லக்கூடிய இந்த பெண் சாபம் தான் இருக்கிறதுலே அதிகமான டேட்டா, அசிடிக் டேட்டா, அ கெமிக்கல் ப்ரோகிராம், அது கர்மிக் ப்ரோகிராம்னு சொல்லலாம். இதெல்லாம் ஹோல்ட் பண்றது எல்லாமே வந்து ஃபீமேல் என்டிட்டீஸ் தான். ஸோ இந்த மாரி இடத்துல இந்த உடல்கள் வந்து உருவாகும்போது, அடுத்தவங்களால நெறைய சிரமத்துக்கு உள்ளாவாங்க. சரியான கல்யாண வாழ்க்கைய அமைத்து குடுக்காம, அதில இடைஞ்சல் பண்ணுவாங்க. எல்லா வகையிலயும் அந்த பெண்ண வந்து துன்புறுத்துறது. அதுக்கப்புறம் வந்து கேலி கிண்டல்கள் நெறைய எதிர்கொள்ற மாதிரி இருக்கும். அவமானங்கள் நெறைய எதிர்கொள்ற மாதிரி இருக்கும். ஏன் இந்த கேலி கிண்டல்கள் முதல்ல எல்லாரும் பண்றாங்க அப்படின்னா, அ அவங்களுக்கு வந்து திடீர்னு அந்த வேதியியல் மாற்றம் ஏற்படுத்துறதுனால, இந்த மாதிரி கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கும்போது அவங்க முகத்த நீங்க பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ஒரு நார்மல் ஸ்டேட்ல இருக்கிற மாரியே இருக்க மாட்டாங்க. இது பண்ணிட்டு அவங்க சிரிக்கிற அந்த சிரிப்புமே கொஞ்சம் அப்நார்மலா தான் இருக்கும். நான் இத நெறைய பேருக்கு நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனுஷனுக்கு வந்து வேதியியல் மாற்றம் அந்த இடத்துல நடக்குது உடல்ல. அதுதான் அதுதான் தூண்டுது இந்த மாதிரி பேசுறதுக்கும், ஒருத்தங்கள கஷ்டப்படுத்தி அதுல வந்து சந்தோஷம் காண்றதுக்கும். ம். இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டு அவங்க சிரிக்கக்கூடிய சிரிப்பு அவங்களுடைய குணத்திற்கே ஒத்துப்போற மாதிரி இருக்காது. வித்தியாசமா நடந்துப்பாங்க. ஸோ அப்பவே நீங்க புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்களோட பாஸ்ட் லைஃப்ல ஒரு ட்ராமா இருந்திருக்கும். இல்ல அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. அவங்க வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்க அந்த மகிழ்ச்சி இல்லாம போற தன்மை, அ கையாலாகாத தனம், இத எல்லாத்தையுமே அவங்க வந்து இப்படி வெளிப்படுத்துவாங்க. சொசைட்டி அவங்களுக்கு குடுத்த கஷ்டத்த எல்லாமே வந்து இப்படி இன்னொருத்தவங்கள கஷ்டப்படுத்தி, அந்த துன்புறுத்துறத வந்து வழக்கமா வச்சிருந்து, அதுல கிடைக்கிற சந்தோஷத்த வந்து தன்னிறைவா ஏற்கிற அளவுக்கு அவங்க போயிடுவாங்க. இன்னொரு விஷயம், திட்டமிட்டு பண்ணக்கூடிய கேலி கிண்டல்களும் இருக்கு. ஒருத்தங்க ஏதாவது ஒரு கருத்த எடுத்துட்டு வரும்போது, அவங்க கூட யாரும் சேர்ந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காகவே, உங்கள கேலி கிண்டல் பொருளா ஆக்கிடுவாங்க. அப்படி ஆக்குனா, இ உங்கள தனிமைப்படுத்தினா, உங்க கூட அடுத்து சேர கூட இந்த பலவீனமான மனம் படைத்தவர்கள் வந்து தயாரா இருக்க மாட்டாங்க. மன உறுதி இருக்கிறவங்க உங்களோட சேருவாங்க. உங்களோட கருத்து சரியா இருக்குன்னு ஒத்துப்பாங்க. ஆனா பலவீனமான மனம் கொண்டவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களோட சேர்ந்தா நம்மளையும் இப்படிதான் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கூட்டத்தோடயே வந்து சேர்ந்துப்பாங்க. பெரும்பான்மையா வந்து இவங்க இந்த எவால்வ்டு சோல்ஸ் தனியா இருப்பாங்க. மத்தவங்க எல்லாமே வந்து கூட்டமா இருந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்துற மாதிரியான அமைப்புகள் தான் வரும். இங்க இருக்கிற யாராலயும் இந்த மாரி தனியா நின்னு சமாளிக்க முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா முடியும். ஆனா அவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு வந்து கம்மியா இருக்கும். அவங்க வந்து இத பார்த்துட்டு
இதுல வந்து அவங்க வந்து இப்போ உங்கள கஷ்டப்படுத்தி பார்த்துட்டு, அதுல வந்து அவங்க தன்னிறைவு அடைஞ்சிருவாங்க. இன்னொன்னு இப்படியெல்லாம் நம்ம போனா, தனியா நாம நின்னா, நம்மளையும் இந்த மாரி தான் கஷ்டப்படுத்துவாங்கன்றதுல ஒரு அ பயம், அதுல வந்து ஒரு தயக்கம் இதெல்லாம் இருந்து, அவங்க வந்து அந்த எண்ணத்தையே வந்து கைவிட்டுருவாங்க. அண்ட் இந்த மாதிரி கூட்டமா சேர்ந்து இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். அதுதான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீட்சே ஒரு வரியில சொல்லியிருப்பாரு. எப்பவுமே உலகத்துல ரொம்ப பெரிய அநீதிகள் எல்லாம் வந்து மனுஷங்க கூட்டமா இருக்கும்போது செஞ்சுருவாங்க. ஆனா ஒரு தனி மனிதனுக்கு ஒரு தனி மனிதனா வந்து அத செய்யணும்னும்போது, அவங்களோட மொராலிட்டி வந்து தடுக்கும். ஸோ கூட்டமா இருக்கும்போது எவ்ளோ பெரிய அநீதியா இருந்தாலும் அத வந்து எல்லாரும் தானே செய்றாங்க. நானும் செய்றேன். அப்படின்ற மாதிரி மொராலிட்டியா பார்க்காம, இந்த மாரி எவால்வ்டு சோல்ஸ்க்கு நெறைய அநியாயங்கள் வந்து இழைக்கப்படும். அதுக்கப்புறம் கணவன் மனைவிய வந்து பிரிக்கிறதுக்கு அதீத முயற்சிகள் வந்து எப்பவுமே நடந்துட்டு இருக்கும். நீங்க ஒரு வழியில சக்சஸ் ஆனாலுமே, இன்னொரு வழியில உங்கள இழுத்து கீழ போட தான் வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் எந்த இடத்துல இருந்தும் கிடைக்காத மாரி பார்த்துப்பாங்க. ஒருத்தர்கிட்ட நீங்க உதவின்னு போய் நின்னாலோ, இல்ல பரஸ்பரமா நீங்க வந்து அவங்க கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டெயின் பண்ணணும்னு நெனச்சாலோ, நட்பு பாராட்டணும்னு நெனச்சாலுமே, முதல்ல போய் உங்கள பத்தி தப்பா சொல்லி கெடுத்து விடுறதுல அ இவங்க வந்து காரணமா அமைவாங்க. அந்த மாரியான விஷயங்கள வந்து நீங்க சந்திக்க நேரிடும். எப்பவுமே எவால்வ்டு சோல்ஸ்க்கு இருக்கிறதுலே தி மோஸ்ட் சேலஞ்சிங் லைஃப் தான் இருக்கும். கரியர்லயுமே பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோதான் எஃபோர்ட்ஸ் போட்டிருந்தாலும், கொஞ்சமா எஃபோர்ட் போட்டவங்களுக்கே வந்து நல்ல ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து அதுதான் நான் சொன்னேனே, 1 கிலோ கட்டிட்டு வெயிட்ட தூக்கிட்டு போறவனுக்கும், ஒரு 100 கிலோ வெயிட் தூக்கிட்டு போறவனுக்கும் வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்க அதோட அதிகமா எஃபோர்ட் போட்டாலுமே, உங்களுக்கு வந்து ரெகக்னைசேஷன் கம்மியா கிடைக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். கைடன்ஸ் முதல்ல இருக்காது. எவால்வ்டு சோல்ஸ்க்கு நல்ல கைடன்ஸ் வந்து வெளியில இருந்து வராது. தப்பா கைட் பண்றதுக்கும், ஏமாத்தி நான் உன்ன கைட் பண்றேன்னு சொல்லி, அவங்க வாழ்க்கையே கெடுக்கிறதுக்கும் வந்து நெறைய வாய்ப்புகள் இருக்கு. நான் வந்து உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி கெடுத்து, அது வந்து நல்லது நடக்கிறதையும் வந்து வேற மாதிரியான வழியில திருப்பி அத வந்து கெடுதலா மாத்தி விட்டுருவாங்க. நெறைய தவறான புரிதல் வந்து இவங்கள பத்தி இருக்கும். இவங்க என்ன சொன்னாலுமே அத வந்து அவங்களுக்கு எந்த அளவு அறிவு இருக்கோ, அதற்கேற்றால் போல புரிஞ்சுப்பாங்க. நீங்க சொல்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு, அத ஏற்றுக்கொள்ற அளவுக்கு அவங்களுக்கு பக்குவம் இருக்கான்னு பார்க்கணும். அவங்களுக்கு பக்குவம் இல்லாத ஒரு சமயத்துல, அவங்களுக்கு அலைன்மென்ட் அந்த விஷயம் அவங்க கேட்க கடமைப்படல, அவங்களுக்கு அலைன்மென்ட் வரல அப்படின்னுன்ற சமயத்துல, நீங்க வந்து எவ்ளோ பெரிய விஷயம், ரகசியம், உண்மைய கொண்டு போய் சொன்னாலுமே, நல்ல விஷயம், ஆக்கப்பூர்வமான விஷயம் சொன்னாலுமே, அத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கவும் முடியாது. கேட்பாங்க, ஆனா புரியாது. அவங்களுக்கு எப்படி புரியணுமோ அப்படிதான் புரியும். ஸோ ஒரு லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு என்ன புரியுமோ அந்த அளவுக்கு தான் புரியும். அவங்க கேட்கறது எல்லாமே அவங்களால புரிஞ்சுக்க முடியுமான்னா கிடையாது. ஆனா கேட்ட விஷயங்கள் மனதுல பதியும். சில ஆண்டுகள் கழிச்சு அவங்களும் வந்து எவால்வ் ஆவாங்க. எவால்வ் ஆனதுக்கப்புறம் இதே விஷயம் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ்ல அவங்களுடைய மைண்ட் வந்து அத அ கரெக்ட்டா பிக் பண்ணி ஏதாவது ஒரு சினாரியோல கொண்டு போய் குடுக்கும். அப்பதான் அவங்களுக்கு தெரியும் இந்த விஷயம் இவங்க முன்னாடியே சொல்லியிருக்காங்களே. ஸோ அதனால டைம் வரும்போது தான் புரியும். நல்லது எவ்வளோதான் பண்ணாலும், நல்ல ரெகக்னைசேஷன் கிடைக்காது. அதுக்காக கெட்ட பேர் வேணா கிடைக்கும். அ எ எதிர் பாலினத்த விட கூட இருக்கிற அதே பாலினம் ரொம்ப வெறுக்கும். இப்போ ஆணுக்கு ஆணே வந்து வெறுப்பாங்க, சூழ்ச்சி பண்ணுவாங்க. அ ஒரு பெண்ணுக்கு பெண்ணே வெறுப்பாங்க, சூழ்ச்சி பண்ணுவாங்க. அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு எல்லா விஷயமும் பண்ணுவாங்க. பெண் எந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு பண்றாளோ, அதே மாதிரி ஆண் அந்த அளவுக்கு அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள பத்தி பேசுறது, இவருக்கு வந்து தவறான கண்ணோட்டத்த குடுக்கறது, இவரு ஒரு குடும்பஸ்தனுடைய வாழ்க்கைய கெடுக்கிறதுல ஆண்களும் வந்து சளைச்சவங்க கிடையாது. அவங்களும் வந்து இந்த மாதிரியான வேலைகள வந்து பண்ணுவாங்க. அதேபோல ஏமாத்துறது, சீட் பண்றது, ரிலேஷன்ஷிப்ல சீட் பண்றது இதெல்லாம் வந்து இவங்க வாழ்க்கையில, இவங்க வாழ்க்கை துணை வந்து பண்ற மாதிரியான அமைப்புகள் வந்து வந்துரும். அவமானங்கள் நெறைய சந்திக்க நேரிடும். மானபங்கங்கள் நேரிடும். அ இதெல்லாம் வந்து அ ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. உங்களுடைய இன்னர் சைல்ட வந்து கொன்னு புதைச்சிடுவாங்க இந்த சொசைட்டி.
உங்களையுமே கிட்டத்தட்ட அவங்கள மாதிரி மாத்துறதுக்கு தான் எல்லாருமே முயற்சி பண்ணுவாங்க. ஒரு வேளை மாறிட்டீங்க அப்படின்னா, கதை முடிஞ்சதுன்னு சந்தோஷமா அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து எந்த ஒரு வெறுப்புமே பாராட்ட மாட்டாங்க. நீங்க பார்க்கலாம். நீங்க உங்க நிலையில நீங்க நிக்கிற வரைக்கும் உங்கள வெறுப்பாங்க, உங்கள பத்தி தப்பா பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு அவங்கள போலவே கீழ்த்தனமான செயல்கள செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, அவங்கள மாரியே மாறிட்டீங்கன்னா, தே வில் பி சோ கம்ஃபர்டபிள் வித் யூ. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன கெமிக்கல் ரியாக்ஷன் புரிஞ்சிருக்கும். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய குணங்கள் எல்லாமே உங்களுடைய கெமிக்கல்ஸ்ல இருந்து தான் வருது. ஸோ, நீங்க உங்களுடைய குணத்தையும், எண்ணத்தையும் மாத்திக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய கெமிக்கல்ஸும் மாறிடும். அதுக்கப்புறம் அவங்களோட நீங்களும் சேர்ந்துருவீங்க. நீங்க சந்தோஷமா வாழலாம். உங்கள அவங்க தொந்தரவே பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம். அவங்களோட சேர்ந்து நீங்களும் புரளி பேசலாம், நீங்களும் கதை பேசலாம், நீங்களும் அடுத்தவங்க வாழ்க்கைய கெடுக்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நீங்க இருக்கும்போது, நீங்க கார்ப்புத்தன்மை கொண்ட ஒரு கெமிக்கல் காம்போசிஷன வெளிப்படுத்தும்போது, அத அவங்களால ஏத்துக்கவே முடியாது. தாங்கவே முடியாது. உங்களுக்குள்ள இருக்க கடவுள் தன்மை, அவங்களுக்குள்ள இருக்கிற அரக்கத்தன்மைய வெளிக்கொணரும். ஸோ இந்த கெமிக்கல் டிஃபரன்ஸ்னால தான் வந்து எல்லா கஷ்டத்தையும் இந்த எவால்வ்டு சோல்ஸ் வந்து சந்திக்க நேரிடுது. அண்ட் தென் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் வந்து இவங்களுக்கு அதிகமா இருக்கும். எந்த மாதிரினா, நல்ல இன்ட்யூஷன் இருக்கும். செல்ஃப் கண்ட்ரோல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அறவழியில வந்து நடப்பாங்க. நீங்க அறவழியில நடக்கிறதுனாலயே சுத்தி இருக்கவங்களுக்கு குற்ற உணர்ச்சி வரும். அந்த குற்ற உணர்ச்சி அவங்களும் அப்படி நடக்க முயற்சி பண்ணலாம். பண்ண மாட்டாங்க. "நீ என்ன பெரிய இவனா? நீ மட்டும் தான் நேர்மையா இருப்பியா? நீ மட்டும் தான் ஒழுக்கமா இருப்பியான்னு" சொல்லி பொய் பழிகள் எல்லாம் போட்டு உங்களுடைய பேர கெடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து உங்களோட சோல் மிஷன். உங்க சோலுக்குன்னு ஒரு சோல் மிஷன், சோல் பர்ப்பஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஒண்ணு இருக்கும். அத நீங்க தேடி கண்டுபிடிப்பீங்க. ஆனா அவங்களுக்கு அவங்க அத தொலைச்சதுனால, எத தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாததுனால, உங்கள போட்டு தொல்ல பண்ணிட்டு இருப்பாங்க. இவ்வளவுதான். ஆனா இது எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிக்கும்போது, வாழ்க்கையே வாழல அப்படின்ற மாதிரி தோணிடும். எதற்காக வாழறோம் அப்படின்றது தோணும். ஆனா கடைசியா சோல் பர்ப்பஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, ம். அது வந்து உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்த குடுக்கும். வாழ்க்கை நமக்காக வாழ்றதில்ல, மத்தவங்களுக்காக வாழ்றதுன்னு புரிய வைக்கும். நன்றி. லவ் இஸ் காட்.